லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ரீமதே வராகமகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீரங்கராமானுஜமகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே வேதாந்தராமானுஜமகாதேசிகாய நமः. ஸ்ரீவன்ஷடகோப ஸ்ரீவேதாந்தயதீந்திரமகாதேசிகாய நமः. அஸ்மத் சர்வகுருப்யோ நமः. நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா. இந்த பரமபத சோபானம் அப்படிங்கிற சுவாமி தேசிகன் அருளி செய்த கிரந்தம் 9 படிகளை விளக்குகிறது. எதுக்கு இந்த 9 படி அப்படின்னு பார்த்தா, நமக்கு போக்கியமாக இருக்கிற இடம், நம்முடைய சொந்த இடம், நாம் இருக்க வேண்டிய இடம், நாம் அனுபவிக்க வேண்டியது எதுவோ அந்த இடத்துக்கு கலங்கா பெருநகர்னு பேர். அந்த கலங்கா பெருநகருக்கு போகிறதுக்கு இந்த 9 படியை ஏறணும்னு சுவாமி சாதிக்கிறார். அந்த 9 படி என்னென்னு பார்த்தோம். நம்ம விவேகத்தில் ஆரம்பித்து பராப்தி வரைக்கும் 9 படிகள். இந்த ஒவ்வொரு படியும் நம்ம ஒன்றொன்னா தான் கிடக்கணும். ஒரே நேரத்தில் ஜம்ப் பண்ணி 9வது படிக்கு போக முடியாது. சில பூர்வ ஜென்ம சுகிருதத்தினால இந்த படிகளை வேகமாக வேணால் கிடக்கலாம். ஆனால் ஒவ்வொரு படியாக தான் போகணும். அதுலேருந்து விலக்கே கிடையாது. இது பகவான் இந்த ஜீவனுக்கு ஒரு பெரிய பரோபகாரத்தை பண்ணுறான். இந்த ஆச்சாரிய சம்பந்தத்தை கொடுக்குறான். இந்த ஆச்சாரிய சம்பந்தத்தினால இந்த ஞானத்தை கொடுத்து அதன் மூலமாக இந்த ஜீவனை சிந்திக்க வைத்து விவேகத்தை வரவழைத்து மற்ற படிகளை கடக்க செய்கிறான். அதுக்கு பகவான் இந்த ஜீவன் கை தூக்கி விடப்படணும் அப்படின்னு அவன் திருவுள்ளம் பத்துறான். முதல்ல அவன் சங்கல்பித்துண்டு இவனுக்கு ஆச்சாரிய ரூபமாக ஞானத்தை தரான். அதுக்கு ஏன் தரான் அப்படிங்கிறதுக்கு பல காரணங்களை சொல்கிறான். அவன் இந்த ஞானத்தை தருது எப்படின்னா, ஆச்சாரியனுடைய மனசுலையும் வாக்குலையும் கோவில் கொண்டு அவன் உபதேசத்தை அருளி செய்கிறான் அப்படிங்கிறான். அப்படின்னா ஆச்சாரியனுடைய வார்த்தைகள் பகவானுடைய வார்த்தைகளே அப்படிங்கிறது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இதுக்கு முதல்ல இந்த விவேகம் அப்படிங்கிற படி. இந்த விவேகம்ன்ற படி தான் ரொம்ப முக்கியம். எப்படி ஒரு கட்டடத்துக்கு அஸ்திவாரம் மிக முக்கியமோ அந்த மாதிரி இந்த விவேகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த விவேகம் இல்லாமல் அடுத்தது என்ன பண்ண போகிறோம் தெரியாது, வர படிகள்லாம் என்ன பண்ண போகிறோம் தெரியாது. அது இல்லாத வரைக்கும் இப்போ இருக்கிற மாதிரி சொல்லிட்டே தான் இருக்க போகிறோம். ஏன்னா நம்ம எதையுமே யோசிக்கிறது கிடையாது. பொதுவாக காலத்தை வீணாக கழிச்சுட்டு இருக்கோம். இந்த விவேகம்னா அதுக்கு பகுத்தறிவு அப்படின்னு பேர். இதில் நாம் நம்ம எல்லாம் பார்க்குறோம், நிறைய காலக்ஷேபத்துக்கு போகிறோம். ஆச்சாரியாள்கிட்ட கிரந்த சதுஷ்டயமும் காலக்ஷேபம் பண்ணுறோம், மற்ற கிரந்தங்களையும் பண்ணுறோம். ஆமாம் சுவாமி, அடியனுக்கு ஸ்ரீபாஷ்யம் 4 தடவை காலக்ஷேபம் ஆகிடுத்து ஆச்சாரியன்ட்ட அப்படின்னு சொல்கிறோம். எல்லாம் சரி. அதனால் ஏற்பட்ட தாக்கம் என்ன, நம்ம வாழ்க்கையில் அது ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனாக உபயோகப்பட்டுதா அப்படிங்கிறது தான் கேள்வி. அந்த விவேகம் உதிச்சுதா அப்படிங்கிறது தான். இதை அழிசிங்கர் அவருடைய அருள்மொழிகளில் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கார். அவர் எழுதுறது ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் தி சித்தாந்தா. நம்ம வாழ்க்கையில் அதை பயன்படுத்துகிறோமா, பயன்படுத்த வேண்டும், ஏமாந்துடாதீங்கோ என்று அவ்வளவு ஒரு பச்சாதாபப்பட்டு நம்மளை கை தூக்கி விடணுன்றதுக்காக பெரிய சத்து விஷயங்களை ரொம்ப எளிய முறையில் எடுத்து சொல்கிறார் ஆச்சாரியன். இப்போ விவேகம் அப்படின்னாக்கா அதுக்கு பகுத்தறிவு அப்படின்னு சொல்கிறோம். நம்ம பகுத்தறிவுன்னா சாதாரண வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம், பகுத்து அறிவது பகுத்தறிவு. நம்ம ஏதோ இன்டர்பிரேஷன் கொடுக்குறோம். இந்த வாழ்க்கையில் இருக்கிற லௌகீகமான இந்த வாழ்வை அடிப்படையாக கொண்ட விஷயங்களை அறிவதற்கு பயன்படுத்துகிறோம். மற்ற எதையும் பற்றி நாம் சிந்திப்பதே இல்லை. இது ஒரு கசப்பான உண்மை. ஆனால் ஏன்னா ஒவ்வொரு க்ஷணமும் அடியனுக்கு இந்த எண்ணம் வந்துட்டே இருக்கும். நம்ம இன்னமும் பல விஷயங்கள் ஆச்சாரியர் பக்கத்தில் கேட்டு தெரிஞ்சுட்டும் நம்ம இன்னும் நம்ம வாழ்க்கையை வீணடிச்சிட்டோமோ அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் தோணிட்டு இருக்கு. ஏன்னா அந்த விவேகமானது அப்பேற்பட்டது. அந்த என்ன முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, இந்த ஜீவாத்மா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒருத்த முக்தி அடையணும் அப்படின்னாக்க முதல்ல பகுத்தறிவு வேணும். அந்த பகுத்தறிவுன்றது இந்த உலக விஷயங்களுக்கு இல்லாம நான் யார் அப்படிங்கறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது சொல்றேன் கேளுங்கோ அப்படிங்கிறார் ஆச்சாரியன். நான் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா தான். அது இந்த உடம்பு கிடையாது. இந்த உடம்பை வச்சு நமக்கு இட்ட பெயர்கள் அதுவும் கிடையாது. அது நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. அதுக்கு அழிவு கிடையாது. அதை காட்டிலும் ரொம்ப சின்ன வஸ்துன்றது ஒண்ணு கிடையாது. அதுக்கு அறிவு இருக்கு.
அதுக்கு ஞானம் இருக்கு, ஆனா அது பகவானோட சொத்து. இந்த ஜீவன் என்ன பண்ணிட்டு இந்த சரீரத்தோட ஒட்டிண்டு இந்த சரீரத்தை தான்ற மாதிரி ஒரு விபரீத ஞானத்துல காலம் தொட்டு அநேக விதமான பாம்பங்கள் எல்லாம் பண்ணிண்டு மறுபடியும் விதவிதமான பிறவிகளை எடுத்துண்டு கடைசியில எப்பொழுதோ செய்த ஒரு சுகிருதத்தினால இந்த மனுஷ பிறவி அப்படிங்கிறது வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இதை ஒரு விவேகம் அப்படிங்கிறான். ரெண்டாவது, பகவான் எங்கேயும் நிறைஞ்சிருக்கிற பரம்பொருள். அவர் நமக்கு அப்பா அம்மாவா இருக்கார். அவர் தயாமூர்த்தி, சர்வேஸ்வரன், லக்ஷ்மிபதி. இப்போ நாம பண்ற புண்ணியம் பாவங்களுக்கு அனுகுணமா அதுக்கு உண்டான சுகதுக்கங்களை கொடுக்கறான். ஸ்ரீவைகுண்டத்துல ஸ்ரீ பூமி நீலா சமேதனா அங்க இருந்துட்டு அங்க இருக்கிறவாளுக்கு ஆனந்தத்தை கொடுத்துட்டு இருக்கான் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றான். இந்த கர்மவசத்தினால இந்த மனித பிறவியை அடைஞ்சிருக்கோம். பகவான் எங்கேயும் இருக்கான், இந்த ஜீவன் அவனுக்கு ஆட்பட்டவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு விவேகம். இந்த பிரகிருதி சம்பந்தம் அடைஞ்சு கர்மவசத்தினால கர்மம் பண்ணதுனால இந்த பிரகிருதி சம்பந்தம் அதனால மனிதர்களா பிறந்திருக்கோம். இந்த மனுஷ பிறவி இருக்கும் போதே நம்ம முக்தி அடையறதுக்கு நம்ம பெரியவா சொன்னதுக்காரி ஆச்சாரியர்களை தேடி போய் அவ காட்டுற வழியில நம்ம பரமானந்தத்தை அடையக்கூடியவர்கள் நாம் அப்படிங்கிறத நன்னா தெரிஞ்சுக்கிறது மூன்றாவது விவேகம்னு சாதிக்கிறார். இதை சுருக்கமா இவ்வளவு தெரிஞ்சுட்டா போறோம், நம்ம விவேகம்ன்ற முதற்படியில ஏறிட்டோம் அப்படின்னு சாதிக்கிறோம். நாம ஜீவன், நாமோ மற்றொரு ஜீவனோ ஒருவருக்கொருவர் சேஷி இல்லை. சேஷின்னா சுதந்திரமானவன், முதலாளி. நாம ஜீவன், பகவான் தான் நமக்கு சேஷி, நம்ம பகவானுக்கு சேஷபூதன். அதாவது இந்த வார்த்தைகள் எல்லாம் சாதாரண மொழியில கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றேன். அவன் நமக்கு முதலாளி, நம்ம அவனுக்கு அடிமை. இதுதான் அங்க தாற்பயம். சேஷின்னாக்க முதலாளி, சேஷபூதன்னா அடிமை. இந்த ஜீவன் பரமாத்மாங்கிற முதலாளிக்கு அடிமை. இதுக்கு ஞானம் இருக்கு, ஆனா இதுக்கு சுதந்திரம் கிடையாது. தானா ஒரு சுதந்திரமா இருக்கிறது. அதாவது அது சுதந்திரமா இருக்கிறதுனா அந்த பகவானுக்கு அடிமையா இருக்கிறது அதுக்கு சுதந்திரம், அதீனமா இருக்கிறது அதுக்கு சுதந்திரம். இந்த ஜீவன் தானே சேஷி இல்ல, சுதந்திரன் இல்லைன்ற போது இன்னொரு ஜீவனுக்கு எப்படி சேஷியா இருக்க முடியும், முதலாளியா இருக்க முடியும்? இருக்க முடியாது. அதனால ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனும் சேர்ந்து தானோ மற்றவர்களோடு சேர்ந்தோ ஒருவருக்கொருவர் சேஷி அல்ல அப்படிங்கறத ஒண்ணு தெரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது, இந்த ஜீவன் தன்னைத்தானே காப்பாத்திக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இந்த ஜீவனுக்கு ரட்சகன் பகவான். தன்னைத்தானே காப்பாத்திக்கிறதுக்கு இவன் ரட்சகனா இல்லாத போது, காப்பாத்திக்கிறதுக்கான சுதந்திரம் இல்லாத போது, காப்பாத்திக்கிறதுக்கான ஹேத்து இல்லாத போது இன்னொரு ஜீவனை இவன் எப்படி காப்பாற்ற முடியும்? அப்ப மற்றொரு ஜீவனும் அதே மாதிரி தன்னை காப்பாத்திக்க வழி இல்லாம பகவானே அண்டி இருக்கிறது. ஏன்னா அனைத்து ஜீவன்களுக்கும் பகவான் தான் ரட்சகன். அப்போ இந்த ஜீவன் ஒரு ஜீவனானது தானோ மற்றவர்களோடு சேர்ந்தோ ஒருவருக்கொருவர் ரட்சகன் கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் காப்பாற்றுற தன்மை கிடையாது. இந்த ஜீவனை காப்பாற்றுறதுக்கான சக்தி அந்த பகவான் ஒருத்தனுக்கு தான் உண்டு. அவன் தான் எல்லாருக்கும் ரட்சகன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது. அடுத்தது, இன்னொரு ஜீவனோட சேர்ந்து இருக்கிறது போகியம்னு நினைக்கிறோம். இந்த உலகத்துல பெரிய பட்டம், படிப்பு, விருதுகள், சன்மானம், உலகம் பூரா சுத்துறது, கோடிக்கணக்கான சிஷ்யர்கள், ஏராளமான புகழ், உள்நாட்டுல புகழ், வெளிநாட்டுல புகழ். இந்த உள்நாட்டுல புகழ்ங்கிறது தான் ஜெயான்ற நான் சொல்றேன். உலகம் முழுதும் கிடைக்கிற புகழை தான் விஜயன்னு சொல்றான். அது தனி கதை. அப்படி புகழ் எல்லாருக்கு இருந்தா என்ன, அனித்தியம் தானே அதெல்லாம். அந்த உடல் போயிட போறது. இந்த உடல் நித்தியம் கிடையாது. இந்த உடலை சார்ந்தது. இந்த உலகமே நித்தியம் கிடையாது. இந்த உலகம் எப்படின்னா, சொப்னத்துல ஒருத்தன் எப்படி சொப்னத்துல பதார்த்தங்கள் எல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறானோ அந்த மாதிரி இங்க வந்தோன்னா அது எதுவுமே இல்லை, அந்த உடம்புல அவன் இல்லை. அந்த மாதிரி இந்த உலகத்துல இருக்கிறதும் சொப்னம் மாதிரி. ரொம்ப ஒரு நம்ம ராஜா மாதிரி இருக்கோம், நம்ம முதல் மந்திரி ஆயிட்டோம்னு சொப்னம் பண்ணலாம். ஆனா உண்மையில நம்ம அந்த உடல்ல இல்ல, சொப்னம்பரத்துல இருக்கிறது நமக்கு இல்ல. அது அனித்தியம், அது நிச்சயம் இல்ல, அது உண்மை இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அந்த மாதிரி இந்த உலகத்துல எதுவுமே நித்தியம் இல்ல, இது எதுவுமே போக்கியம் இல்ல, எதுவுமே க்ஷணம் கூட நிக்க மாட்டேங்கிறது. சரி, என்னடா அது இப்படி இருக்க, நம்ம தேவலோகத்துக்கு போய் சொர்க்கத்துக்கு போய் போக்கியங்களை அனுபவிக்கலாம், அது போக்கியமா இருக்குமே அப்படின்னு சொர்க்கத்துக்கு போனாக்க அங்க இந்த தேவர்கள்லாம் நம்மள வேலைக்காராளாதான் அங்க நடத்துறா. அவளுக்கு எடுபிடியா நடத்துறா. அதுவும் இந்த புண்ணியம் இருக்கிற வரைக்கும். அந்த புண்ணியம் ஆன உடனே தலைகீழா பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்கன்ட்டு இதுதான் நடக்கிறது. அப்புறம் இங்க விழணும், புழுவோ பூச்சியோ நாடோ மரியோ நரியோ
நாயோ இல்லை எங்கேயோ கொஞ்சம் ஏதாவது ஒட்டின்னு இருந்ததுன்னாக்கா திருப்பி மனுஷ பிறவி கிடைக்குமோ, மனுஷ பிறவிலும் உயர்ந்த பிறவி கிடைக்குமோ, இந்த ஞானத்தை அடையக்கூடிய பிறவி கிடைக்குமோ தெரியாது. இந்த சொர்க்கமோ புண்ணியம் பண்ணியிருந்தா தான். நம்மளாம் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கோன்றது நமக்கு தெரியாது. சரி, சொர்க்கத்தில் நம்ம எடுபடியாகவே இருந்துட்டு போகிறோம், பரவாயில்ல, நாம் இங்கேயே இருந்துடலாம் நிரந்தரமா அப்படின்னா முடியுமா? முடியாது. தள்ளி விட்டுருவா, காத்துட்டு இருப்பாவா. சரி, நம்ம தேவர்களாகவே ஆயிடலாம் அப்படின்னு பார்த்தாக்க ஒருத்தர் தவம் பண்ண ஆரம்பிச்சா முதல் எதிரி இந்திரன் அங்கேருந்து வந்துடுவார், எப்படியான ஒரு தவத்தை கலைக்கிறதுக்கு. ஏன்னா அவருக்கு போஸ்ட் போயிடுமோன்னு பயம். பிரம்மா அவருக்கும் போஸ்ட் போயிடுமோன்ற பயம் வரும். இந்த தேவர்கள்லாம் பார்த்தா நம்ம பார்க்குறோம், பிரம்மா சிவன் இவா எல்லாரும் எவ்வளோ வரத்தை கொடுத்துட்டு அவஸ்தப்பட்டு அப்புறம் ஸ்ரீமன் நாராயணன்ட்ட அவர் எல்லாரையும் காப்பாற்றிருக்காருன்றது சரித்திரம் நமக்கு தெரியும். அதனால அதுலேயும் நமக்கு நித்தியம் இல்லை, அதுவும் போக்கியம் இல்லை. அப்படின்னா நமக்கு போக்கியமான வஸ்து, நமக்கு போக்கியம்ங்கிறது, நமக்கு நிரந்தரமாக இருக்கிறது, நமக்கு அடிப்படை உரிமை பகவான் ஒத்தந்தான். அந்த பகவான் தான் கலங்கா பெருநகர்னு சொல்கிற அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கான். அதனால நம்ம இந்த உலக விஷயத்திலிருந்து எப்படி விடுபடுறது, என்ன பண்ணணும் இப்போ அப்படின்னு யோசிக்கிறான் பாருங்க. ஏன்னா நம்ம ரொம்ப உண்மையாக நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். அந்த ஆராய்ந்து பார்க்கும்போது தான் நமக்கு இந்த உண்மை வெளிப்படும். நம்ம எவ்வளவோ பிரவச்சனங்களுக்கு போகிறோம், எவ்வளவோ புஸ்தகங்கள் படிக்கிறோம், எவ்வளவோ ஞான உபதேசங்களை கேட்கிறோம். இப்போ இந்த வாட்ஸ்அப்பில் வந்தோடனே உடனே அதை 100 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுறோம். அதை படித்தோமா இல்லையா, முன்னாடியே ஏற்கனவே ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காங்களா இல்லையான்றது இல்லை. காத்தால் எழுந்த உடனே ஒரு 100 பேருக்கு அதை அனுப்பிச்சிடணும், வரது எல்லாத்தையும் அனுப்பிச்சிடணும். அடியனுக்கு ஒருத்தர் தினம் ராத்திரி 11:30 12:15 ஒரு 30-40 மெசேஜ். அவர் என்னுடைய பால்ய ஸ்நேகிதன், 50 வருஷமாக நாங்கள் ஸ்நேகிதர். அந்த ஒரு மரியாதைக்காக நான் வச்சிருக்கேன், பிளாக் பண்ணாமல். அது இன்னொருத்தர் இருக்கார், அவர் தினம் காத்தால 3:15 ஒரு 30-35 மெசேஜ் அனுப்புவார், குட் மார்னிங் மெசேஜ். அப்படி ஆயிட்டோம் நம்ம. அதனால இவ்வளவு கேட்டோம், இவ்வளவு பண்ணியும் நம்ம உண்மையிலேயே மனசுல வேதனைப்பட்டிருக்குமா? நம்ம நினைச்சிருப்போமா? நம்ம இவ்வளோ கோவிலுக்கு போறோம், ஆச்சாரியனை சேவிக்கிறோம், நிறைய பேர் காலட்சேபத்துக்கு போய் ஆச்சாரியன் பக்கத்துல இருந்துட்டு காலட்சேபத்தை சேவிக்கிறோம். ஆனா நம்ம அந்த பரமானந்தத்தை அனுபவிக்கணும், இதெல்லாம் எதுவுமே நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறது யோசிச்சிருக்கோமா? அதை தான் ஆச்சாரியன் முதல்ல சாதிச்சா, ஒரு 5 நிமிஷம் உட்காந்து யோசிங்கோ அப்படின்னு. அது எப்படி வருது? ஆச்சாரியனோட உபதேசத்தினால தான் வருது. ஆச்சாரியோட உபதேசம் எப்படி வருது? இந்த ஜீவனை நம்ம கடத்தேற்றணும்னு பகவான் சங்கல்பிக்கிறான். அவன் சங்கல்பிச்சு ஆச்சாரிய ரூபத்தில் வரான். அந்த ஆச்சாரிய ரூபனுடைய உபதேச மொழிகளாக வரான். ஆச்சாரியனுடைய மனசுலையும் வாக்குலையும் அவன் கோவில் கொண்டு உபதேச மொழிகளை தருகிறான். அதனால ஆச்சாரியனுடைய உபதேச மொழிகள் பகவானுடைய மொழிகளே அப்படின்றத எடுத்துட்டு என்ன பண்ணணும்னு இந்த ஜீவன் யோசிக்கிறான் பாருங்க. அதுதான் பகவான் சொன்னான், எத்தனையோ பேர் நினைச்சாலும் எத்தனையோ கோடிக்கணக்கில் ஒத்தந்தாண்டா நிப்பான் கடைசியில். உண்மை நம்ம போறோம், ஆனா உண்மையாவே இது நம்ம இதுக்காக போறோமா? ஆச்சாரியன்ட்ட இதை கத்துட்டோமா, இது தெரிஞ்சுட்டோமா? ஆச்சாரியன் தானே இப்ப அந்த ரூபத்துல எழுதி வச்சார். ஆச்சாரியனுடைய வச்சனம் இது பகவானுடைய வச்சனம். அந்த வச்சனத்தை நம்ம வாசிக்கிறோம், அந்த வச்சனத்தை காதால கேட்கிறோம், பகவானுடைய வச்சனம். அப்போ வழி சொல்றா, இந்த உலகத்துல இருந்துட்டே எப்படி பண்ணணும்ன்றதெல்லாம் பின்னாடி சொல்றா. அதுதான் விவேகம்னு சொல்றா. அது ஸ்ட்ராங்கா இருக்கணும், வலுவா இருக்கணும், ஒரு அசைவில்லாம இன்டிகிரல் ஃபெய்த்தும்பா, இன்டிகிரல் ட்ரஸ்ட்டும்பா. அந்த மாதிரி நம்ம இதுதானா நம்ம பிறவியில பகவான் அனுபவிக்கணும். நம்ம பகவான் தான் நமக்கு எல்லாம். இந்த உலகத்தில் இருக்கிறதுலாம் நித்தியம் இல்லை, இது எதுவுமே போக்கியம் இல்லை, எல்லாமே அழிஞ்சு போயிடுறது. நம்ம என்ன பண்ணணும் இப்போ அப்படின்னு யோசிக்கிறான் பாருங்க. அதைத்தான் விவேகம்னு சொல்றான். இதுக்கு அடுத்தது நிர்வேதம். இதெல்லாம் ஒன்னோட ஒன்று தொடர்பு தான். எல்லாம் ஏன் படிக்கட்டு மாதிரி ஒவ்வொன்றும் நமக்குள்ளத்துக்குள்ள ஏற்படுகிற அந்த மாற்றங்கள் எல்லாம் எடுத்து இது வந்தா அடுத்தது இது வரும், இது வந்ததுன்னா அடுத்தது இது வரும் அப்படின்னு படிக்கட்டு மாதிரி நமக்கு பாவிச்சு சொல்லியிருக்கா. அதை நம்ம கொண்டு வந்தோம்னா, நம்ம செயல்படுத்திகிட்டே வந்தோம்னாக்க நமக்கு அர்ச்சராதி வழியா நமக்கு எல்லாத்தையும் சித்தம் கொடுக்க போறோம். அதெல்லாம் நம்ம அவ்வளோ இதுவாக பார்க்க போறதில்ல. இந்த 9 படிக்கட்டில் சொல்லும்போது சரணாகதி வருது. நம்ம ஆச்சாரியன் கொடுக்குறான், ஒண்ணுமே தெரியாம ஆச்சாரியன் காலில் போய் விழுந்து அது ஒரு 3 விதமான சரணாகதி இருக்கு. சுக்ரீவனை பத்தி சொல்லும்போது ரொம்ப வித்தியாசமா சொல்றான். உனக்கு நான் வேணா என்ன நீ ஏற்றுக்கொன்ற மாதிரி சுக்ரீவன் சொல்றான்னு உபன்யாசத்தில் சொல்லியிருக்கா பெரியவாழ்லாம். அதனால இது இது அடுத்தது நிர்வேதம். நிர்வேதம்னா வருத்தம். என்ன வருத்தம் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஏதோ அடியனுக்கு தெரிந்த அளவில் ஆச்சாரியன் சொன்னதை நான் யோசிச்சு பார்ப்பேன், எனக்குள்ள சொல்லி பார்ப்பேன். அந்த எனக்குள்ள சொல்லி பார்க்கறது எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஓஹோ, நம்ம இந்த நிமிஷம் கூட நம்ம இன்னும் நிறையா மாறணும் போல இருக்கே, நம்ம உண்மையான நமக்கு அந்த இது வரணும் போல இருக்கே அப்படின்ற ஒரு ஆதங்கமும் ஏற்படும். அந்த சொல்லும்போது அந்த ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம் ஏற்படுது பாருங்க. அதனால இதை உங்களை மாதிரி சில பேர், என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் சில பேர் கேட்குறான்றதுனால இதை உங்களுக்கும் சொல்கிறேன். கேளுங்கோ, ரொம்ப நன்னா இருக்கும். அதில் பகவான் என்ன சங்கல்பிக்கிறான் யாருக்குன்றது அவனுக்கு தான் தெரியும். ஹரே கிருஷ்ணா.